ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் சூரியன நடிப்பில் வெளியான கொட்டுக்காளி திரைப்படமாம், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படமாம் இரண்டாவது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழை மற்றும் கொட்டுக்காளி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, வாழை மற்றும் கொட்டுக்காளி இந்த திரைப்படம் வெளியானதுல இருந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை விட வாழை திரைப்படத்திற்கு தான் அதிகமான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு வருது. அதிலும் குறிப்பாக முதல் நாளில் கொட்டுக்காளி திரைப்படத்தை விட வாழை திரைப்படம் தான் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. ஸோ இந்த நிலையில் தற்பொழுது கொட்டுக்காளி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் முடிவில் 85 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னும் 1 கோடி கூட தொடவே இல்லை கொட்டுக்காளி திரைப்படம் இரண்டாவது நாள் முடிவில். இதனை தொடர்ந்து வாழை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் முடிவில் 4 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதன் மூலம் முதல் நாளில் இருந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை வாழை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சிட்டே வருது. ஸோ அடுத்தடுத்து இந்த 2 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.